அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 9ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 9ல் என்ன அப்படின்னா, காமெடியிலும் கேரக்டர் ரோலிலும் கலக்கிய இளமை கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வைஜி மகேந்திரன் அவர்களுடைய பிறந்த தினம் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகராகவும் திரைப்படத்துறையிலும் அதே போல் தொலைக்காட்சி சீரியல்களிலும் கலக்கி எடுத்தவர் வைஜி மகேந்திரன் அவர்களுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் திரைத்துறைக்கு வந்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாடகத்திலேருந்து வந்தவர்கள் தாங்க. எம்ஜிஆர் அவர்கள், அதே மாதிரி சிவாஜி அவர்கள்லாம் நாடகத்துறையிலேருந்து திரைத்துறைக்கு வந்தவர்கள். அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களுமே நாடகத்துறையிலேருந்து திரைத்துறைக்கு வந்தவர்கள் தாங்க. இவருடைய அப்பா பார்த்திங்கன்னா வைஜி பார்த்தசாரதி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நாடக கலைஞர். இவர் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாடக குழுவை நடத்தி வந்துட்டு கொண்டிருந்தார். அந்த நாடக குழுவில் பல பேர் அதில் நடித்திருக்கிறார்கள். அந்த நாடக குழுவின் மூலமாக மிகச்சிறப்பாக பல நடிப்புகளை அவர் கற்றுக்கொண்டாருங்க. அவர் நாடகத்தில் நடிக்கும்போது வைஜி மகேந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது வயிறு குலுங்க சிரிக்கவும் வைப்பார். கண்ணிலிருந்து தண்ணீர் தேம்ப தேம்ப அந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பாக நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வைஜி மகேந்திரன் அவர்களுங்க. இவருடைய அந்த நாடகத்தில் அந்த மிகச்சிறப்பான நடிப்பை பார்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா நவகிரகம் அப்படிங்கிற படத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் இவர் அறிமுகப்படுத்துகிறார் திரைப்படத்துறைக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததாக 100க்கு 100 படங்கள்லேயும் இவர் மிகச்சிறப்பாக நடித்திருப்பாருங்க. எப்படி ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாகேஷ் இருக்காரோ, அதுபோல் கமல், ரஜினிக்கு ஒரு நண்பன் கேரக்டர் அப்படின்னாவே நமக்கு யார் அப்படின்னா வைஜி மகேந்திரன் அவர்கள் தாங்க. அப்படி மிகச்சிறப்பான நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அது அந்த உயர்ந்த உள்ளம் படத்தில் ஜங்கு ஜக்கா ஜங்கு ஜக்கான்னு சொல்கிறது. அதே மாதிரி குரு படத்தில் ஜெயமாலினி அவர்கள் பின்னாடியே அந்த ஜொல்லு விட்டு தெரியக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குங்க. இவருடைய டைலாக் டெலிவரி சூப்பராக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக ஃபேஸ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக வயிறு குலுங்க சிரிக்க வைக்குங்க. இவர் என்னதான் அவருடைய அப்பாவுடைய நாடகக்குழுவில் நடித்துட்டு வந்தாலுமே இவருடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இவருக்கு சிவாஜி கணேசனுடைய நடிப்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாருங்க. கௌரவம் படத்தில் அவர் நடிக்கக்கூடிய அந்த கேரக்டரை மிகவும் வியந்து அவர் பேசுவாருங்க. இப்படி அனைத்து, அதாவது ஸோ அவர்களுக்கு எப்படி ஒரு அந்த அதாவது சொல்லுவோம் அசால்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவித்தனமான கேரக்டரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான கேரக்டர் ரோலில் மிகச்சிறப்பாக தனது பணியை செய்தவருங்க. இவர் மிகப்பெரிய, அதாவது முக்தா சீனிவாசன்லேருந்து, எஸ்பி முத்துராமன்லேருந்து, கே பாலச்சந்தர்லேருந்து பல இயக்குநர்கள்ட்ட இவர் படங்களில் இவர் நடித்திருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக யுத்தம் செய், மாநாடு படத்துலலாம் மிகச்சிறப்பான கேரக்டர் ரோலில் கலக்கி எடுத்திருப்பாருங்க வைஜி மகேந்திரன் அவர்கள். இவருடைய பல படங்களில் நீங்கள் இன்றளவும் அவருடைய காமெடி பாணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே அது தனித்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்குங்க. இப்படி கேரக்டர் ரோலிலும் சரி, காமெடியன் ரோலிலும் சரி, அதாவது அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா குணச்சித்திரம் வேடங்களில் இருந்தவங்க, வில்லன் கேரக்டர்ஸில் இருந்தவங்க கூட காமெடி பண்ணாங்க. அதை ரசிகர்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, ரசித்தாங்க. அதே மாதிரி காமெடி கேரக்டர் இருக்கவங்க எல்லாருமே குணச்சித்திர வேடங்கள் நடித்தாங்கங்க. அப்படி தன்னுடைய நாடகத்துறையிலும் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி சீரியல்களிலும் பல ரோல்களில் கேரக்டர் ரோல், காமெடியன் ரோலில் கலக்கி எடுத்தவர் தான் வைஜி மகேந்திரன் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 9ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.